ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் கிராமர் தாங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ அதில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து செகண்ட் பார்ட், ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டிருக்கோம் பாருங்க. நமக்கு குரூப் 2 குரூப் 2 பிலிம்ஸ்க்கு வந்து இன்னும் 53 டேஸ் தான் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் 100க்கு 95 ப்ளஸ் நீங்கள் டார்கெட் வச்சுன்னா ஈஸியாக வந்து பிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நாங்கள் நிறைய டெஸ்ட் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணிக்கோம். 20 டெஸ்ட் சீரிஸ் கொடுக்கும். இதில் வந்து 2000 கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ 499 ருபீஸ் ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தா 25 ரூபாய் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ விருப்பம் இருக்கவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. Which two words blend together to form the new word vitamin? இந்த blend அப்படின்னாலே நிறைய blended words நான் வந்து என்கிட்ட கோர்ஸ் படிக்கிற பசங்களுக்கு நிறைய blended wordsலாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்தாலே கூட போதும். இந்த blended wordன்னும் பொழுது நம்ம இந்த ரெண்டு வார்த்தை வந்து சேர்த்து ஒரு புதிய வார்த்தையை வந்து உருவாக்குறதா வந்து பார்த்தீங்கன்னா blended wordsன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு blended word. எதுலேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வைட்டல் ப்ளஸ் அமைன். ஓகேங்களா? ஸோ வைட்டல்னா முக்கியம், அமைனா சம் ஆர்கானிக் அந்தந்த விட்டமின்ஸ்க்கான ஆர்கானிக் வேல்யூ இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய உடம்புக்கு வந்து எசென்ஷியல், ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டல் ப்ளஸ் அமைன் விட்டமின் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வைட்டல் ப்ளஸ் அமைன் விட்டமின் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு. பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் சேர்த்து வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பிரஞ்சுன்னு சொல்லுவோம். BRUNCH பிரஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ரெண்டு வார்த்தை வந்து சேர்த்து ஒரு புதிய வார்த்தை உருவாக்குறதா வந்து blended wordsன்னு சொல்லுவாங்க. அடுத்தா பாருங்க, choose a correct sentence from the following. My son is found in music. My son is found on music. My son is found of music. My son is found to music. நமக்கு ஒரு ஃப்ரேஸ் இடியம்ஸே வந்து ஒன்று இருக்கும். ஃப்ரேஸே ஒன்று இருக்கும். ஃபவுண்ட் ஆஃப் அப்படின்னாலே வந்து பிடிக்கும்னு அர்த்தம். ஃபவுண்ட் ஆஃப் அப்படின்னாலே என்னது? பிடிக்கும். பிடிக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து படிச்சு பாருங்க. மை சன் இஸ் ஃபவுண்ட் இன் மியூசிக். மியூசிக்குள்ளார பிடிக்குமா? மியூசிக்கு மேலே பிடிக்குமா? ஆன் எடுத்து மேலே. இல்லை, இந்த இடத்துல பாருங்க ஃபவுண்ட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு ஃபவுண்ட் ஆஃப்னும் பொழுது அதனோட ஓகேங்களா? ஸோ அந்த மியூசிக்கோட இதை வந்து இதுக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபவுண்ட் ஆஃப் வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து மை சன் இஸ் ஃபவுண்ட் ஆஃப் மியூசிக். நீங்கள் வந்து நிறைய சென்டென்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக கிராமர் வந்து புரிஞ்சுருங்க. ஸோ அப்போ நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது வந்து என்ன கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு. அடுத்தா பாருங்க, தேர்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த கரெக்ட் சிம்பிள் சென்டென்ஸ். இதில் வந்து சிம்பிள் சென்டென்ஸ் வந்து எதுன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து சென்டென்ஸில் ஐடென்டிஃபை சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ் 3 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்ததுல எதை வந்து சிம்பிள் சென்டென்ஸ் கேட்குறாங்க பாருங்க. He confessed ஒத்துக்கிறது. He confessed that he was guilty. ஓகேங்களா? He confessed that he was guilty. ஸோ சிம்பிள் சென்டென்ஸில் ஒரு ஃபைனட் வேர்போட தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? இதே வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஒரு சபார்டினேட் கிளாஸும் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு மெயின் கிளாஸும் இருக்கும். ஓகேங்களா? இதே வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸில் 2 மெயின் கிளாஸ் இருக்கும். அதை இணைக்கிற மாதிரி வார்த்தை இருக்கும். இதுதான் பேசிக். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதில் பாருங்க, he confessed that he was guilty. ஓகேங்களா? அப்போ ஒரு மெயின் கிளாஸ் ஒரு சபார்டினேட் கிளாஸ் வந்து நமக்கு he confessed. என்ன கன்ஃபஸ் பண்ணா நமக்கு தெரியல. that he was guilty, அவன் கில்ட்டியாக இருக்குது. he was guiltyன்னு போது நமக்கு மெயின் கிளாஸ் வந்துடும். அப்போ இது வந்து என்னது, காம்ப்ளெக்ஸ். இது பாருங்க, இதான் வந்து சிம்பிள் சென்டென்ஸ். he confessed his guilt. அவன் ஒத்துக்கிட்டான், அவனோட கில்ட்டை வந்து ஒத்துக்கிட்டான். ஒரு ஃபைனட் வேர்ப் இருக்கு, அவ்வளோதான். அடுத்தா பாருங்க, he confessed being guilty. ஓகேங்களா? he confessed being guilty. அப்போ இது பாருங்க, இந்த இடத்துல he confessed with மெயின் கிளாஸ் ஆகும். being guilty அப்போ இந்த சென்டென்ஸ் சபார்டினேட் கிளாஸ் வந்து உங்களுக்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். இதை பிரிக்கும் பொழுது அது மீனிங் வந்து உங்களுக்கு ஒரு முழுமையான மீனிங்காக கொடுக்காது. அப்போ being guilty, எதுக்கு கில்ட்டி, எதுக்காக கில்ட்டி, நமக்கு ஒரு ஆன்சரே கிடைக்கல. அப்போ இது வந்து சபார்டினேட் கிளாஸ். அப்போ ஒரு மெயின் கிளாஸ் ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருந்துச்சுன்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ். அப்போ இது வந்து காம்ப்ளெக்ஸ். அடுத்தா பாருங்க, he made his confession. அவனுடைய அந்த கன்ஃபெஷன் அவன் ஒத்துக்கிட்டான். அப்போ முழுமையடையதா? அப்போ இது ஒரு மெயின் கிளாஸ். he was guilty, ஆஸ் எடுக்காதீங்க. he was guilty, அவன் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணான், குற்ற உணர்ச்சியோட வந்து அவன் ஃபீல் பண்ணான். ஓகே, ஏதோ தப்பு பண்ணிட்டு அவன் குற்ற உணர்ச்சியோட ஃபீல் பண்ணான். அப்போ இது ஒரு மெயின் கிளாஸ். இந்த 2 மெயின் கிளாஸும் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரக்கூடியதை வந்து என்ன சொல்லுவாங்க, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆஸ், பட்டு,
ஓகேங்களா. அண்ட் இதெல்லாமே வந்து கன்ஜங்ஷன் வேர்ட். ஓகேங்களா. பிகாஸ் எல்லாமே அதே மாதிரி அந்தந்த இடத்த நீங்கள் படித்து பார்க்கணும். இது வந்து ஒரு ஃபைனட் வேர்ப் இருக்கா, ஒரு மெயின் கிளாஸ் இருக்கா, ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கா, அது மாதிரி நீங்கள் படித்து பார்க்கணும். ஸோ நான் ஒரு டேப்லெட் காலம் ஷேர் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. சிம்பிள் வேர்ட்ஸ்லாம் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். இன்ஸ்பைட்டு, இல்லை அந்த வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, டிஸ்பைட்டு, இன் ஈவெண்ட் ஆஃப், பீயிங். நீங்கள் கேட்கலாம், பீயிங் இங்கே தானே வந்துச்சு. பீயிங் வந்து ஆரம்பத்திலே உங்களுக்கு வந்து பீயிங்னு சொல்லிட்டு போட்டு ஒரு ஃபைனட் வேர்போட வந்துச்சுன்னா நீங்கள் சிம்பிள். ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு டேப்லெட் காலமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்ததான் 4th கொஸ்டின். விச் among the given option is the correct one? இது வந்து கொடுத்துருக்கு, எது கரெக்ட்னு கேட்குறாங்க. ஐதர் அப்படினால இது அல்லது அது தெரிஞ்சிச்சு. ஓகே, ஒன்று இது இல்லைன்னா அது. அப்போ ஐதர் ரயன் ஆர் ஹிஸ் சிஸ்டர்ஸ். இது ஹிஸ் சிஸ்டர்னு போடல, சிஸ்டர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இப்போ சிஸ்டர்ஸ்னாலே கண்டிப்பாக ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் தான். 2, 3, 4 தெரியல, ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள். ஓகேங்களா. ஹாவ் டு பி இன்வைட்டட். ஓகேங்களா. ஸோ அப்போ ஒன்று ரயன், அப்படி இல்லைன்னா அவங்க சிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, இன்வைட் பண்ணாங்க. ஹாவ் டு பி இன்வைட்டட். ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல வந்து ஹேவ்ன்றது நம்ம யூஸ் பண்ணுவோம். எங்கே யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தேர்ட் பர்சன் சிங்குலரில் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அப்போ நீங்கள் சொல்லலாம், இப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர் போது நம்ம ஹிஸ் சிஸ்டர், அப்போ ஹிஸ்ன்னு போது அப்போ வந்து தேர்ட் பர்சன் வரும். ஓகேங்களா. ஆனால் இங்கே வந்து சிங்குலராக இல்லை, இங்கே என்னவா இருக்குது, ப்ளூரலாக இருக்குது. பாருங்கள், சிஸ்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போ சிஸ்டர்ஸ்னா 2 பேர்கள் 3 பேர்கள், அப்போ 2 பேர்கள் 3 பேர்கள். அப்போ ஓகேங்களா. ஸோ தேர்ட் பர்சன் ப்ளூரலில் உங்களுக்கு வந்து என்னவா வரும், ஹேவ் தான் வரணும். ஓகேங்களா. இதான் வந்து பேஸ். இப்போ தேர்ட் பர்சன் ப்ளூரலில் உங்களுக்கு வந்து ஹேவ். ஓகேங்களா. ஸோ அப்போ அதெல்லாம் என்ன கொடுத்தாங்க, ஹிஸ் சிஸ்டர்ஸ் ஹேவ் டு பி இன்வைட்டட். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஹேஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன், வெறும் தேர்ட் பர்சன் சிங்குலர் தான் ஹேஸ் வரணும். ஓகேங்களா. ஸோ வாஸ் இன்வைட்டட். ஓகேங்களா. வாஸ் வராது. அதுமாரி பாஸ்ட். ஓகேங்களா. வாஸ் டு பி இன்வைட்டட். ஓகேங்களா. ஸோ இன்வைட் பண்ணதை வந்து நம்ம பாஸ்ட்டு சொல்லலாம். ஹேவ் டு பி இன்வைட், அவங்களும் இன்வைட் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. அவங்க இன்வைட் பண்ணியாச்சுன்னு சொல்ல, அவங்க இன்வைட் பண்ணி ஆகணும்னு சொல்லக்கூடாது. அதுமாதிரி ஈஸ் டு பி இன்வைட்டட். அப்போ இது வந்து ப்ரெசென்ட்டில் வருது. ஓகேங்களா. இது ரெண்டுமே வந்து தவறு, 3மே தவறு. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன், ஐதர் ரயன் ஆர் ஹிஸ் சிஸ்டர்ஸ் ஹேவ் டு பி இன்வைட்டட். ஓகே, அடுத்த பாருங்க. விச் பார்ட் ஆஃப் த கிவன் சென்டென்ஸ் இஸ் ராங்? கொடுத்துருக்கதில் இதை வந்து எந்த பார்ட் வந்து தவறுன்னு கேட்குறாங்க. ஐ saw an helicopter fly above the lake. ஓகேங்களா. சரி, நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஓகே, ஹெலிகாப்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹெச் வந்து சைலண்ட் போட்டு ஏ அப்படி ஹெலிகாப்டர் எல்லின்னு சொல்லணும் போல. அப்போ நான் கிடையாது, நம்ம வந்து சொல்லும் போதே ஹெலிகாப்டர் தானே சொல்கிறோம், ஹெலிகாப்டர். ஓகேங்களா. அப்போ இது வந்து முன்னாடி என்ன வராது, ஆன் வராது. ஏன் ஆன் வராதுன்னா, இது வந்து வவ்வல் சவுண்டில் வந்து வரல, ஹ அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ ஆன் ஹெலிகாப்டர் தவறு, மீதி எல்லாமே கரெக்ட். ஓகே, 6th கொஸ்டின். fill in the blank with suitable gerund. gerund அப்படினாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஆக்சுவலி verb வந்து உங்களுக்கு நவுன் ஆக்ட் ஆகும். verb வந்து உங்களுக்கு நவுன் ஆக்ட் ஆகும் வித் ஐஎன்ஜியோட. verb வந்து நவுன் ஆக்ட் ஆகும், அது கூட நம்ம என்ன சொல்லுவோம், ஐஎன்ஜி போட்டு சொல்லக்கூடியது தான் gerundன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, he asked me in filling the forms, filling this form. ஓகேங்களா. அப்போ ஃபில்லிங், நீங்கள் யூஸ்வலாகவே ஐஎன்ஜின்னு பார்த்தாலே நீங்கள் வந்து ஜெரண்டுன்னு கண்டுபிடிச்சலாம். அதே மாதிரி வந்து அந்த ஜெரண்டு வார்த்தை வந்து உங்களுக்கு வேர்பாக இருக்கான்னு பாருங்க வேர்பாக இருக்கா, ஃபில்லிங், ஃபில்டு, அது வேர்பா. அப்போ ஃபில், இப்போ ஃபில் ப்ளஸ் ஐஎன்ஜி, இப்போ இதுதான் வந்து நவுன் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. அப்போ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அப்போ ஃபில் பண்ணுறது தான் இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு நவுன் ஆக்ட் ஆகுது. இப்போ ஃபில்லிங் திஸ் ஃபார்ம். ஓகே, ஸோ டு ஃபில் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து நமக்கு ஜெரண்டை சொல்ல வந்து என்ன சொல்கிறாங்க, ஜெரண்டு சொல்கிறாங்க, இன்ஃபினிட்டிவ் சொல்ல. ஸோ இங்கே வந்து இது என்னது, இன்ஃபினிட்டிவ் வந்து டூ அப்படின்னு போட்டு வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் மீனிங் ஃபார் த ஃப்ரேஸ். ஃப்ரேஸ் நிறைய எக்கச்சக்கமாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அரௌண்ட் ஒரு 200 கிட்ட இருக்கும். இந்த ஃப்ரேஸ்லாம் நம்ம ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் விட்டாலே போதுங்க. ஸோ லுக் ஆஃப்டர்னாலே என்னது, டு டேக் கேர் ஆஃப். இல்லை வாட்ச் அவுட் கிடையாது, இன்வெஸ்டிகேட்டும் கிடையாது, சீக் கேர்ஃபுல்லும் கிடையாது. ஸோ லுக் ஆஃப்டர்னாலே அதுக்கான மீனிங் என்ன, டேக் கேர் ஆஃப், அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து லுக் ஆஃப்டர். 8th ஒன் பாருங்க. இதெல்லாமே வந்து போன தடவை நடந்த குரூப் 2A உடைய கிராமர் கொஸ்டின்ங்க, 2022 நடந்துச்சுட்டு அது. சூஸ் த கரெக்ட் சினானிம் ஃபார் த அண்டர்லைன் வேர்ட் ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன் பிலோ.
He was a spoiled child of affluent parents. சினோனம் கேட்டிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இடத்துல கொஸ்டின் பாருங்க, சினோனமா ஆன்டனமான்னு பார்க்கணும். He was a spoiled child of affluent parents. அப்போ affluent போது அது என்ன சொல்லுங்க, வெல்த்தி. ஓகேங்களா, வெல்த்தி இந்த பணக்கார, யூஸ்வலாக பணக்கார பசங்களுடைய பணக்கார அப்பா அம்மாவுடைய பசங்க வந்து எப்படி இருப்பாங்க, என்ன கேட்டாலும் வாங்கி தந்து ஒரு ஸ்பாயில்டா சைல்டாக தான் ப்ராப்ளி வளருவாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ ஹீ வாஸ் அந்த பையன், ஓகேங்களா, அந்த பையன் வந்து வாஸ் அ ஸ்பாயில் சைல்ட் ஆஃப் அஃபிலண்ட் பேரண்ட்ஸ். அஃபிலண்ட்றது மீனிங் என்ன, வெல்த்தி, அவ்வளோதான். அப்போ நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு இது இந்த ஆன்சர் தெரியல, நம்ம என்ன பண்ணோம், அஃபிலண்ட் பேரண்ட் போது நம்ம எல்லாமே சூட் ஆகிற மாதிரி இருப்பாங்க. புவர் பேரண்ட்ஸ், யூஸ்லெஸ் பேரண்ட்ஸ், இன்டெலிஜென்ட் பேரண்ட்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும் பாருங்க, அது மாதிரி மீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அஃபிலண்ட்றதுடைய மீனிங் என்னன்னா வெல்த்தி. ஓகே, அடுத்த பாருங்க, fill in the blanks with the correct tense form of the verb from the options given below. In 2 years time I dash earn my degree. இன்னும் 2 வருஷத்துல, 2 வருஷம் காலகட்டத்தில் நான் என்ன பண்ணியிருப்பேன், டிகிரியை வாங்கியிருப்பேன். ஓகேங்களா, ஸோ அப்போ ஐ ஷால் ஹாவ் ஏர்ன்டு, அப்போ ஐ ஷால் ஹாவ் ஏர்ன்டு தான் வந்து, ஹாவ் ஏர்ன்டு வராது, ஏன்னா இன்னும் முடிக்கல. இன் 2 years டைம், இன்னும் 2 வருஷத்துல. ஓகேங்களா, அப்போ ஷால் லேர்ன் வராது, ஐ ஷால் வரும். ஏன் ஐ ஷால் வரும்னா ஃபியூச்சர், ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் தான் வந்து நடக்குது. அப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், சாரி ஃபியூச்சர். ஏன் ஐ ஷால் ஹாவ், ஹாவ்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணோம், பர்ஃபெக்ட். ஓகேங்களா, ஐ ஷால் ஹாவ் ஏர்ன்டு, நான் வாங்கியிருப்பேன். இன்னும் இப்போ கையில் வாங்கலை, டிகிரி இப்போ கையில் வாங்கலை, என்னது ஃபியூச்சரில் இந்த 2 வருஷத்தில், இன் 2 years டைம், 2 வருஷத்தில் நான் அந்த டிகிரியை வாங்கியிருப்பேன் அப்படின்னு தான் அதை சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஏர்ன் பொழுது, ஓகேங்களா, ஸோ வாங்கின காசு கிடையாது, வாங்கியிருப்பேன்றது தான் ஏர்ன் சொல்கிறாங்க. அப்போ ஏர்ன் ஃபியூச்சர் என்ன ஆகும், ஏர்ன்டாக மாறும். அப்போ ஐ ஷால் ஹாவ் ஏர்ன்ட் மை டிகிரி. ஸோ இது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ 10th கொஸ்டின் பாருங்க, சூஸ் அ சூட்டபிள் கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக் தானே, டக்குன்னு அதை நெகட்டிவ் ஃபார்மில் போட்டு விட்டுடலாம். இஸ்ன்ட் இருந்துச்சுன்னா இஸ்ன்ட்னு போடணும். ஓகேங்களா, ஹேவன்ட்னா ஹேவன்ட், ஹேவன் தே, ஹேவன்ட் யூ அப்படின்னு போட்டுடலாம். ஆனால் இங்கே என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம் பாருங்க, வி ஹார்ட்லி எவர் ஸ்பீக் டு ஈச் அதர். நாங்கள் எப்பயுமே எப்பயோ தான் பேசுவோம். அப்போ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நெகட்டிவ் ஃபார்ம். அப்போ இந்த ஹார்ட்லின்னு வந்தாலே உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக சொல்லுது. ஓகேங்களா, ஹார்ட்லினாலே ஒரு நெகட்டிவாக சொல்லுது. அப்போ இது மாதிரி இந்த ஹார்ட்லி, ரேர்லி இது மாதிரி வந்தனாலே நீங்கள் வந்து அது நெகட்டிவாக தான் எடுத்துக்கணும். அதாவது நாட் தான் நீங்கள் இங்கே கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ ஹார்ட்லி நெவர் ஸ்பீக் டு ஈச் அதர், அதுதான் வந்து நம்ம கேள்வியாக கேட்கும்போது, கொஸ்டின் டேக்காக கேட்கும்போது, குட் வி, டூ வி, ஹேடன்ட் வி, டிடன்ட் வி. நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே சில பேர் வந்து ஓகே எப்படி தான் நெகட்டிவ் தான் சொல்லிட்டு ஹேடன்ட் வி, டிடன்ட் வி போட்டுருவாங்க. ஓகேங்களா, ஸோ ஆனால் இதுக்கான ஆன்சர் என்ன, டூ வி. அப்படியா, நாங்கள் அப்படியா அப்படின்ற மாதிரி கேள்வி. ஓகேங்களா, டூ வி. ஸோ இதான் வந்து கொஸ்டின் டேக். ஸோ அதே மாதிரி நிறையா இருக்குது. கொஸ்டின் டேக்லேயே வந்து நம்ம ஈஸியாக டக்குன்னு போட்டலாம். ஓகேங்களா, ஸோ கொஸ்டின் டேக்லேயும் நம்ம நுணுக்கங்கள் வந்து நிறையா இருக்குது, அதையும் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ அப்போ 10 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த நாள் வந்து நம்ம இன்னும் 10 கொஸ்டின் பார்ப்போம். ஸோ அகைன் 20 ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட்டுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ரொம்ப கம்மி அமௌண்ட்டு. ஓகே, டோட்டல் காஸ்ட் வந்து 499. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இல்லைனா டேரெக்டாக இதுக்கு ஜிபே பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதுக்கு நீங்கள் கொடுங்க. தேங்க்யூ.